ரோட வந்து பெருசாகிறதுனால காஞ்சிபுரத்தோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குதுங்க. இந்த மீனாட்சி காலேஜ் பேக் சைடுல தாங்க ப்ராப்பர்ட்டி இருக்குது. மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. இந்த காலேஜ்ல நீங்க வந்து பசங்களை படிக்க வைக்கணும், காலேஜ்ல படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலேஜ் உங்களுக்கு பக்கத்துல இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஊருன்னே சொல்லலாம். இந்த ஊருக்கு ஆப்போசிட்லயே ஒரு மினி காஞ்சிபுரம் வந்து உருவாயிட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்க இருந்து பரந்தூர் ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல வந்துடும் உங்களுக்கு. சரி, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே உங்களுக்கு நேஷனல் ஹைவே இருக்கு உங்களுக்கு. அப்ப 8 வழி சாலை சொன்னோம், பரந்தூர் ஏர்போர்ட் சொல்லியிருந்தோம். இது இப்போ மீனாட்சி மெடிக்கல் காலேஜ். அப்புறம் இங்க இருந்து பார்த்தா காஞ்சிபுரம் எக்ஸாக்ட் லொகேஷன் தான். இது நம்ம இந்த காஞ்சிபுரம் சிட்டியே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 to 4 கிலோமீட்டர்ஸ் ஆக்சஸ் பண்ணிருக்கீங்க. இந்த சைட்டோட மொத்த ஏக்கர் பார்க்க 180 ஏக்கர்ஸ்ல டவுன்ஷிப் 180 ஏக்கர்ஸ் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். அதாவது மினி காஞ்சிபுரம்னே சொல்லலாம். ஆமா, மினி காஞ்சிபுரம் சொல்லலாம் நீங்க கண்டிப்பா. இது வந்து 7 ஃபேஸா பிரிச்சிருக்கோம். ஸோ 7 ஃபேஸ்ல இப்போ 3 ஃபேஸஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சார். இப்போ 4வது நான் ஆஃபர் பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 3500 ரூபா விற்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை வெறும் 2200 ரூபா ஒரு சதுரடி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுவே மிகப்பெரிய ஆஃபர் கஸ்டமருக்கு. 2200 ரூபா தங்க குதிரை ஆஃபர்ல பிளாட் வாங்குற எல்லாருக்குமே 10 கோல்டு கேன் ஃப்ரீயா தரும். 10 கோல்டு கேன் ஃப்ரீயா கொடுக்குறோம். 2200 ரூபா சதுரடியில வாங்குறவங்களுக்கு 10 கோல்டு கேன் ஆஃபர் இருக்கு. இந்த ரோடால காஞ்சிபுரத்தோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து அதிகமாகுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா உங்களால? அட ஆமாங்க, 40 அடி ரோடு இந்த சைடு, அந்த சைடு ஒரு 40 அடி ரோடு இருக்கும். இப்போ வந்து இந்த ரோட வந்து ரொம்ப பெருசாகிறாங்க. எனக்கு பேக் சைட்ல பாருங்க, இந்த ரோட வந்து பெருசாகிறதுனால காஞ்சிபுரத்தோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குதுங்க. இந்த காஞ்சிபுரம் ஹைவேல இருந்து ஏன் பேசிட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த காஞ்சிபுரம் ஹைவேல இருந்து மினி காஞ்சிபுரமா ஒரு இடம் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி பத்தி தான் பார்க்க வந்திருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டா இந்த இடத்துல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிக்கலாம்ல அந்த ப்ராப்பர்ட்டி போயிடலாம். அந்த இடத்த மினி காஞ்சிபுரம் ஏன் சொன்ன அப்படின்றது ரீசன் வந்து சைட்ல போய் சொல்றேன் வாங்க. இந்த மீனாட்சி காலேஜ் பேக் சைடுல தாங்க ப்ராப்பர்ட்டி இருக்குது. மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. இந்த காலேஜ்ல நீங்க வந்து பசங்களை படிக்க வைக்கணும், காலேஜ்ல படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலேஜ் உங்களுக்கு பக்கத்துல இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நான் நின்றுட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சைட்டோட என்ட்ரன்ஸுங்க. இவ்வளவு பெரிய ஆர்ச்சி இந்த மாதிரி யாராவது பார்த்திருக்கீங்களா இது வரைக்கும் நீங்க? சோ ஆர்ச்சே பாருங்க, இவ்வளவு பெருசு இருக்குது. இவ்வளவு பெருசு வச்சதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ராப்பர்ட்டி அந்த அளவுக்கு பெருசு. ரீசன் சொல்றேன், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மினி காஞ்சிபுரமா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இவங்க வந்து ஆர்காடியா ஏரோ சிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. சோ நிறைய பேர் வந்து 10 ஏக்கர் 20 ஏக்கர் இந்த மாதிரி தான் ப்ராப்பர்ட்டி வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஆனா ப்ராப்ஷன்ல வந்து 130 ஏக்கர்ல வந்து ப்ராப்பர்ட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க மக்களே. அதுக்கான பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச்சி தான் இது. இந்த ஆர்ச்சி ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்குது பாருங்க. இது வந்து ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி தான். இது வந்து மெயின் ரோடுங்க. இந்த வழியா பஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்குது. பஸ் ஸ்டாப் கூட இங்கேயும் அந்த இடத்துல வருதுன்னு நினைக்கிறேன். சோ இந்த இடத்த ஒட்டினா மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்குது பாருங்க. இது ஒரு ஊருன்னே சொல்லலாம். இந்த ஊருக்கு ஆப்போசிட்லயே ஒரு மினி காஞ்சிபுரம் வந்து உருவாயிட்டு இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியில போயிட்டு ஒரு டீடைலா கேட்டு சொல்றேன் வாங்க. மக்களே நம்ம வந்து சைட்டுக்குள்ள வந்துட்டோம். நம்ம கூட பாத்தீங்கன்னா மதன் சார் இருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். சார் நம்ம சைட்டை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நான் யூஸ்வலா வந்து எப்பவுமே சைட்டை சுத்தி எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்குன்னு தான் முதல்ல பார்ப்பேன். பாக்குறவங்க வந்து டெவலப்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்களும் அந்த தான் பண்ணீங்க, நானும் அந்த கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல டெவலப்மெண்ட்லாம் என்ன இருக்குங்க சார் சுத்தி? ஆல்ரெடி இப்போ என்ன டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து நேஷனல் ஹைவே இருக்குல்ல, சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ்ல இப்போ ரோட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஓவர் பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் ஃப்ரம் நேஷனல் ஹைவேல இருக்கு. அது போக நம்மளுக்கு வந்து மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஸ்ட்ரெயிட் பேக் சைடு தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த இடத்தோட வேல்யூ வந்து கம்ப்ளீட்டா வந்து அப்ரிஷியேட் ஆயிட்டே இருக்கு. கோல்டு மாதிரி எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, அப்ரிஷியேட் ஆயிருக்கோ. ரொம்ப குயிக்கா வந்து ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கறனால லேண்ட் வரை அதிகமா அப்ரிஷியேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ அதான் வந்து கோல்டு வந்து ஒரு 4 சொல்ல முடியாது, அவர் கணக்குல வந்து ஏறி கண்டிப்பா கண்டிப்பா 80,000 ரூபாய் 89,000 ரூபாய் வித்ததெல்லாம் இப்போ 1 லட்சம் மேல தாண்டிடுச்சு. கரெக்ட். அதே மாதிரி இந்த இடத்துக்கு பேக் சைடுல ஒரு ஹைவே ஒன்னு வருதுன்னு கேள்விப்பட்டேன். 8 வழி சாலைன்னு சொல்றாங்க சார். ஆக்சுவலா வந்து ஃப்ரண்ட்ல தான் வர மாதிரி இருந்தது. சோ கவர்மெண்ட் வந்து பேக் கொண்டு போயிட்டாங்க அதை. சோ இந்த என்ஹெச்சும் இருக்கு. இது போக வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் தான். அது ஜஸ்ட் இங்க இருந்து நம்ம சைட் இருந்து பேக் சைடு பாத்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம எக்ஸ்பிரஸ் ஹைவே ரீச் ஆயிடுவோம். ஓகேங்க சார். இந்த இடத்துக்கு இன்னொரு ஹைலைட் சொல்லவே இல்லை நீங்களும் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஓகே, பரந்தூர் ஏர்போர்ட். இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பரந்தூர் ஏர்போர்ட் பவுண்டரியை ஸ்டார்ட் பண்றாங்க உங்களுக்கு. ஓகேவா? பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்க இருந்து பரந்தூர் ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்துரும் உங்களுக்கு. இந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்தீங்களா, இதே மாதிரி பேக் என்ட்ரன்ஸ் இருக்கு. சோ அங்க இருந்து நீங்க பேக் சைடு ஈஸியா ஆக்சஸ் பண்ணிடலாம் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு. இந்த வழிக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்கு. ஆமா, மொத்தம் 3 என்ட்ரன்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். இப்போ 2 என்ட்ரன்ஸ் ஆக்டிவாவே இருக்கு இப்போ. சரி, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே உங்களுக்கு நேஷனல் ஹைவே இருக்கு உங்களுக்கு. அப்ப 8 வழி சாலை சொன்னோம், பரந்தூர் ஏர்போர்ட் சொல்லியிருந்தோம். இது இப்போ மீனாட்சி மெடிக்கல் காலேஜ்.
அப்புறம் இங்க இருந்து பார்த்தா காஞ்சிபுரம் எக்ஸாக்ட் லொகேஷன் தான் இது. நம்ம வந்து காஞ்சிபுரம் சிட்டியே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 to 4 கிலோமீட்டர் ஆக்சஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் வந்து பார்த்தா ஸ்கூல்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலம்மாள் ஸ்கூல் பேக் சைடுல இருக்கு, கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இது போக இப்ப நியூவா பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் இப்ப அலோகேட் பண்ணிட்டாங்க. அதுவும் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்துருது. அது இல்லாம புதுசா ஒரு காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அதுவும் இப்ப இன்ஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்ப சோ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்க் சுத்தி இருக்கிறதுனால இங்க வந்து லேண்ட் வாங்க கம்ப்ளீட்டா வந்து அப்ரிஷியேட் ஆயிடுவாங்க. ஆல்ரெடி இப்ப 2 இயர்ஸ் முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிட்டோம். இப்போ வானகம் இப்ப பிரைஸ் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு மார்க்கெட் பிரைஸ். ஆல்மோஸ்ட் இப்ப 2.5 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ 2.5 வரைக்கும் மார்க்கெட் பிரைஸ் போயிட்டு இருக்கு. இப்போ சார் இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க இடம் வாங்குறாங்க, இடம் வாங்கினா கண்டிப்பா வந்து வீடு கட்டணும்னு பாப்பாங்க. கண்டிப்பா ஒருத்தவங்க வந்து இடம் வாங்கி வீடு கட்டணும்னா எவ்வளவு பட்ஜெட்ல கட்டணும் சார்? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வில்லாஸ் நாங்களே இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார். நீங்களே ஆமா, இப்ப நாமளே 2 BHK 3 BHK பிளான் பண்ணிட்டோம் சார். இப்போ சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டர்ஃப் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் அரினா, பிளாக் டாப் ரோட்ஸ், கமர்ஷியல் ஸ்பேசஸ், பார்க்ஸ், கிளப் ஹவுஸ், மோர் தென் 100+ ஆஃப் அம்னிஸ் உள்ள தரோம் நம்ம. சோ இதெல்லாம் சேர்க்கும் போது நம்ம வில்லா பிரைஸ் பார்த்து ரொம்ப சீப் அண்ட் அஃபோர்டபிள் பிரைஸ் தான் பண்றோம். 2 BHK பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 45 lakhs. 2 BHK 45 lakhs 45 lakhs ஒன்லி. இது வந்து இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம் நம்ம. இப்போ 2 BHK நிறைய பேர் கட்டி தரேன்னு சொல்லுவாங்க, ஆனா கார் பார்க்கிங்னும் போது தனியா எக்ஸ்ட்ராலாம் சொல்லுவாங்க. இல்ல எல்லாமே இன்க்ளூடிங் கார் பார்க்கிங் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து தான் நம்ம சொல்றோம். வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட வித் ஆல் தி அம்யூனிட்டிஸ் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து 45 lakhs சொல்றோம். அதான் வந்து நீங்க சொல்றது வந்து இடத்தோட சேர்த்து வீடு சொல்றீங்க. இடம், வீடு, கார் பார்க்கிங் பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளஸ் இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே சேர்த்து 2 BHK வந்து பாத்தீங்கன்னா 45 lakhs வரும். 3 BHK பாத்தீங்கன்னா 69 lakhs. சார் நம்ம வந்து சைட்டை சுத்தி எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ சைட்டை பத்தி பார்க்கலாம் சார். நம்ம கம்பெனி நேம் சார், நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா ப்ராப்ஷல் ப்ராப்பர்ட்டி சார். இந்த சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா ஆர்காடே ஏரோ சிட்டி காஞ்சிபுரம் சார். நம்ம சைட் கரெக்டா எங்க இருக்குது, எவ்வளவு ஏக்கர்ல பண்ணிருக்கு சார்? நம்ம சைட் பாத்தீங்கன்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரத்துல இருக்குல்ல, அது ஸ்ட்ரெயிட் பேக் சைடுல வருது. இந்த சைட்டோட மொத்த ஏக்கர் பாத்தீங்கன்னா 180 acresல டவுன்ஷிப் பண்ணிருக்கோம் சார். 180 acres டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். அதாவது மினி காஞ்சிபுரம்னே சொல்லலாம். ஆமா, மினி காஞ்சிபுரம் சொல்லலாம் நீங்க கண்டிப்பா. இது வந்து 7 ஃபேஸா பிரிச்சிருக்கோம். சோ 7 ஃபேஸ் இப்ப 3 phases கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சார். இப்போ 4வது நான் பார்க்க போறேன். எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு? ஸ்கொயர் ஃபீட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 568 ஸ்கொயர் ஃபீட் இருந்து அப் டு 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பண்றோம் சார். ஒரு சின்ன ஆளுங்க வாங்குற கெப்பாசிட்டில இருந்து ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸா கட்டணும் அந்த மாதிரி இருக்க வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்ம அதான் வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க இந்த இடத்துல இடம் வாங்க முடியும், ஹை லெவல்ல இருக்கிறவங்களும் வாங்க முடியும். காமன் பீப்பிள் எல்லாருமே வாங்குற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் சார். சார் இந்த 180 ஏக்கர்ல என்னெல்லாம் வரப்போகுது சார்? இப்போ 150 ஏக்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் அம்யூனிட்டிஸ், உங்களுக்கு கிளப் ஹவுஸ், கமர்ஷியல் சென்டர், ஸ்போர்ட்ஸ் அரினா, ஸ்கூல்ஸ், ஹெல்த் கிளப் அண்ட் கன்வென்ஷன் ஹால். இப்போ ரெடியா பார்த்தா ஸ்போர்ட்ஸ் ஆல்ரெடி பில்ட் பண்ணியாச்சு 50,000 ஸ்கொயர் ஃபீட்ல. நம்ம ரெடியா இருக்கு, போனா பார்க்கலாம். உள்ள டர்ஃப் போட்டிருக்கோம் உள்ள நம்ம கம்ப்ளீட்டா. ஸோ வந்து ஃபுட்பால், கிரிக்கெட், பிக்கிள் பால், ஹேண்ட் பால், டென்னிஸ் விளையாடலாம். இது எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம் 50 ஸ்கொயர் ஃபீட்ல. லைட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ டே நைட் கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கலாம். 24/7 யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்க 1000 ரூபா 1500 சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து ஃப்ரீயாவே கிடைக்குது உங்களுக்கு. ஃப்ரீயா பண்ணி கம்ப்ளீட்டா லைட்டிங் செட்டப்பா இருக்கிறதுனால ஸோ எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க எனி டைம். சார் இந்த இடத்துல அம்யூனிட்டிஸ் எல்லாம் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆல்ரெடி இது சொல்லியாச்சு நம்ம. ஆமா, இப்போ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டர்ஃபுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் ஸ்பேசஸ் வருது, உங்களுக்கு கிளப் ஹவுசஸ், அப்புறமேட்டு பார்த்தா ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பேங்க்ஸ், அப்புறம் 60 feet ரோடு கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம். மெயின் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ளாட்டுக்கும் இண்டிவிஜுவலா வாட்டர் கனெக்ஷன். சைட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 7 phases. ஸோ ஈச் ஃபேஸஸ்க்கு செப்பரேட்டா உங்களுக்கு வாட்டர் டேங்க்ஸ் 1.5 lakhs கெப்பாசிட்டியோட வாட்டர் டேங்க்ஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் சார். இந்த ரோடு சொன்னீங்களே அது 60 feet மட்டும் தான் சொன்னீங்க, வேற எதுவுமே போடலையா நீங்க? இல்ல 60 feet ரோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா என்ட்ரன்ஸிங் போட்டிருக்கு, எண்ட் வரைக்கும் போட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு உள்ள ரோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 40 feet கொடுக்குறோம், 34 feet, அப்புறம் 24 feet உங்களுக்கு. இதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம டஃப், பிக்கிள் பால் கோர்ட் எல்லாமே பார்த்துட்டோம். ஆனா பார்க்குன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஒரு இல்ல பார்க்குன்னு சார், பார்க்ஸ்ன்னு சொல்லணும் நீங்க. ஆமா, ஒவ்வொரு ஃபேஸுக்குமே நம்ம வந்து மினிமம் 3 to 4 பார்க்ஸ் பண்றோம். இப்போ 7 ஃபேஸ் பார்த்தோம் உங்களுக்கு மினிமமே ஒரு 15 to 20 பார்க்ஸ் உங்களுக்கு உள்ள இருக்கு உங்களுக்கு. இந்த இடத்துல இந்த மாதிரி பிக்கிள் பால் கோர்ட் இருக்குல்ல? ஆமா சார், இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்க இருக்கு, ஜூனியர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களே கவர் பண்றோம். இப்போ டர்ஃப் வந்து ஒரு ஃபுட்பால் அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. ஸோ சின்ன பசங்க ஹேண்ட் பால், பிக்கிள் பால், டென்னிஸ் அந்த மாதிரி விளையாண்டுக்கலாம் நீங்க. இது வந்து ஒரு கோர்ட் மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒரு 4 இருக்கு. ஆமா, 4 போர்ட் இருக்கு மொத்தமா ஓவராலா உங்களுக்கு. சோ பாத்தீங்கன்னா இதோட ஸ்கொயர் ஃபீட் ஆல்மோஸ்ட் 600 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு. ஆமா, இது மட்டுமே. இது எக்ஸ்க்ளூசிவா வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி ஹோல்டர்ஸ்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். சார் சூப்பரா இருக்கீங்க. நீங்களும் தான். செம்ம. அதை சொல்ல இருந்தா நான் கேட்டேன். சரி, ஓகே சார், எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, சூப்பரா இருக்கு சார். இப்போ தீபாவளி வேற வருது, நிறைய பேர் ஆஃபர்லாம் எதிர்பார்ப்பாங்க, பட்டாசு எல்லாம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்க போனஸ் கொடுத்தீங்கன்னா நானும் எதிர்பார்க்கறேன். கொடுப்பீங்களா? நல்லா வியாபாரம் பண்ணீங்கன்னா போனஸ் கொடுப்போம். பரவாயில்ல.
வியாபாரம் பண்ணணும்னா நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணாதான் அதுக்கு போனஸ் கிடைக்கும் எனக்கு. ஓகேங்க சார், இப்போ தீபாவளி வருது, ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் வச்சிருக்கீங்க? டெஃபினட்டா பிரைஸ் சொல்லிட்டீங்களா கஸ்டமருக்கு? நான் எதுவுமே சொல்ல சார், சொல்றதுக்கு நீங்க தான் வருவீங்க. இந்த ப்ராஜெக்டே மிகப்பெரிய ஆஃபர் தான் கஸ்டமருக்கு. இவ்வளவு பெரிய கதையை சொல்லி நான் எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் உண்மையாவே இந்த ப்ராஜெக்ட் வந்து மிகப்பெரிய ஆஃபருங்க. ஏன்னா காஞ்சிபுரத்துல பரந்தூர் ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு 180 ஏக்கர்ல எவ்வளவு அம்யூனிட்டிஸோட டர்ஃப் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் காஞ்சிபுரத்துல லான்ச் பண்ண ஒரே ப்ராஜெக்ட் நம்மளோட காஞ்சிபுரத்துல இருக்க ஏர்கேடி ஏர்சிட்டி ப்ராஜெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேயே நீங்க ஒண்டி தான் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. இல்ல, சென்னையில டர்ஃப் உள்ள ப்ராஜெக்ட்லாம் இருக்கு, ஒண்ணுதான் பண்ணுவாங்க. ஆமா, நம்ம நிறைய மல்டிபிள் பண்ணிருக்கோம். கிரிக்கெட் கோர்ட் இருக்கு, ஃபுட்பால் கோர்ட் இருக்கு, பேட்மிண்டன் கோர்ட் இருக்கு, பிக்கல் பால் கோர்ட் இருக்கு. ஸோ 4 கோர்ட் இருக்கு. கஸ்டமர்ஸ் வந்து இங்க ஜாலியா அவங்களோட ஃபேமிலியோட வந்து விளையாடலாம். ஆஃபர் பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 3500 ரூபா விற்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை வெறும் 2200 ரூபா ஒரு சதுரடி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுவே மிகப்பெரிய ஆஃபர் கஸ்டமருக்கு. 2200 ரூபாய் ஒரு ஷார்ட் டைம்காக கொடுத்துருக்கோம். கண்டிப்பா அடுத்த ஒரு 3-4 மாசம் இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா வந்து உங்க பிளாட்டை புக் பண்ணி இந்த நல்ல பிரைஸை ஒரு பிளாட்டை எடுத்துக்க மாதிரி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம தீபாவளி ஆஃபர் கேட்டீங்க இல்லையா? கண்டிப்பா நம்ம பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே, இதே மாதிரி ஆஃபர்னாலே ப்ராப்ஷல் தானே மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, வந்துருச்சு. ஸோ அப்போ எதாவது நம்ம ஆஃபர் கொடுத்தாங்கல்ல, இந்த தீபாவளிக்கு மண்ணை கொடுத்துட்டோம், அப்புறம் பொண்ணை கொடுக்கணும்ல, அதனால தங்க தப்பாயிடும். அதனால தங்க குதிரை ஆஃபர்ல பிளாட் வாங்குற எல்லாருக்குமே 10 கோல்டு காயின் ஃப்ரீயா தரும். 10 கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுக்குறோம். 2200 ரூபா சதுரடியில வாங்குறவங்களுக்கு 10 கோல்டு காயின் ஆஃபர் இருக்கு. சூப்பர் சார். இப்போ 10 கிராம் இடம் வாங்குறவங்க எல்லாருக்குமே கோல்டு காயின் கொடுக்குறீங்க. ஆமா. அப்போ நீங்க வந்து இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா தீபாவளி போனஸா வந்து 10 கிராம் கோல்டு காயின் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. கரெக்ட். எனக்கு கோல்டு காயின் வேண்டாம், எனக்கு டிஸ்கவுண்டா கொடுங்கன்னு சொன்னாலுமே நாங்க ரெடியா இருக்கோம். 2200 ரூபா விற்கிற ஒரு சதுரடியை வெறும் 1999 ரூபால நீங்க வாங்கிட்டு போயிடலாம். எனக்கு கோல்டு காயின் வேண்டாம்னு சொன்னா வேணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கிக்கலாம், வேணாம்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்க சார். இந்த சைட்டை பார்க்கணும்னா கேப் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி? டெஃபினட்டாங்க, நீங்க ஃபோன் பண்ணா மட்டும் போதும். ட்ராப் அண்ட் பிக்கப் நம்மளே பண்ணிப்போம். கண்டிப்பா சைட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல்ல கண்டிப்பா புக் பண்ணுவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க பிளாட்டை எடுத்து அவங்களும் ஒரு சொத்து ஓனரா இல்ல. கண்டிப்பாங்க. நீங்களும் இந்த தீபாவளிக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சொத்தை வாங்கி வீடு கட்டுறதா இருந்தாலும் வந்து உடனே கட்டி குடியேறலாம். அதுக்கான வசதி எல்லாமே இருக்கு. வீடு கட்டி இருக்காங்க மக்கள், வீடெல்லாம் கட்டி வந்துருச்சு, மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், இபி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்க இருக்கு. சைட்டை வந்து டெஃபினட்டா பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல பாக்குறத விட நீங்க சைட்டை நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இவனுக்குலாம் என்னடா பேசுறானுங்க, நம்ம இன்னும் ஜாஸ்தி பேசுவோன்ற மாதிரி அந்த அளவுக்கு இங்க கண்டென்ட் இருக்கு. நீங்களும் வீடியோல பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பா. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. இவங்களே கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்க. மிஸ் பண்றாதீங்க. இந்த 10 கிராம் கோல்டு காயின் தீபாவளிக்கு ஆஃபரா கொடுக்குறாங்க, போனஸா கொடுக்குறாங்க. மிஸ் பண்றாதீங்க. சீக்கிரம் வந்து கோல்டு காயின் வாங்கிக்கோங்க.